அருமையான காலை வேளையிலும் கூட நாம் எங்கு அமர்ந்திருந்தாலும் நம்முடைய வீடுகளில் இருந்தபடியே நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் முழுவதுமாய் தேவனுக்கென்று அர்ப்பணித்து அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், கடைசி நாள் வரைக்கும் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொடர்ந்து அவரை பாடி உயர்த்துவோம். அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் நம்மை அழிக்க நினைத்தாலும் அவருடைய அழியாத அழைப்பு நம்மை காத்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாய் இந்த நேரத்தில் பாடுவோமா? எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உன் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. எத்தனை கதவுகளை மனிதர்கள் அடைத்தாலும் நமக்காக 1000 கதவுகளை அவர் திறப்பார். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. அவர் உண்மையுள்ளவர், நம்மை மேலான இடத்திலே உயர்த்தி வைக்கும் திட்டம் கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, நம்மை வாழாக்காமல் தலையாக்குகிற கர்த்தர். விசுவாசத்தோடு பாடுவோமா? அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை.
காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. இந்த நேரத்திலும் நாம் நம்முடைய வீடுகளிலே அமர்ந்தபடி தொடர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தேவனிடத்திலே அர்ப்பணித்து அவரை ஆராதிப்போம். நமக்காக அவருடைய தேற்றரவாளனை அனுப்பி நம்மை தேற்றுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேண்டமிக் சிச்சுவேஷனுக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எத்தனை தேவைகளுக்கு மத்தியில கலக்கத்தோடு நாம் இந்த நேரத்தில் இருந்தாலும், தேற்றரவாளன் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றும் தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கவனத்தை எங்கும் செலுத்தாமல் தேவன் மீது மாத்திரம் நாம் ஒரு முகத்தோடு அவரை ஆராதிப்போம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே. நீ நெருப்பாய் வருவீர், நீ காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை காத்துக் கொண்டீரே. அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே. அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே. கரங்களை உயர்த்தி நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருவே, நீர் வாருவே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருவே, எழுதருளுவே. நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். நீ நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீரக்கினியாய் வருவீர், நீரன்பாக வருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின்
காரணரே, நல்லவரே, என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே, திறமைன்னு சொல்ல என்னிடத்துல எதுவுமே இல்லை சுவாமி. ஆனால் எந்த தகுதியுமே இல்லை என்றாலும் என் தேவன் என்னை இம்மட்டுமாய் உடைய கிருபையை கொண்டு உயர்த்தி வைத்திருக்கிறேன். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் என் இயேசுவையே, நேசிப்பேன் என் நேசரே. 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 இதுதான் என்னுடைய முதலாவது பிரசங்கம். செய்திக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்காக யாவும்
ஒரு நிமிடம் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செய்தியும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம ஞாபகம் ஒரு நிமிஷம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா, இந்த ஆராதனை வேலையிலே மட்டுமாய் கொண்டிருந்த தேவன் அப்பா அவனும் கூட இருக்கிறதான கர்த்தாவே, இந்த செய்தியையும் ஆண்டவரே நீ மகிமைப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆமென் ஜீசஸ். கர்த்தாவே அப்பா, என்னை மறைத்து அப்பா நீங்கள் வெளிப்படுங்க, சுயமா நான் என்றும் பேசாதபடி கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை உங்கள் பயபக்தியோடு இசப்பா நான் பொருட்டு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நான் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிற பதத்தை நாம் நீங்கள் சொல்லுங்க, நீரே மகிமைப்படுங்க. இயேசு மண்டலத்தில் நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க தான் இல்லையா? இப்போ யாருமே இங்கே வந்து நேர்தான் ரட்சிக்கப்பட்டோம், நேர்தான் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து இயேசுவை பற்றி நம்ம சொந்த ரட்சகரை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசமாக நம்ம இருந்துருக்கிறோம். ஸோ நம்ம அவ்வளோ அப்படி அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விசுவாசம், அடுத்தது வந்து கீழ்ப்படிதல். நம்மள்ட்ட வந்து இந்த ரெண்டு விஷயமே கிறிஸ்துவராக நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம விசுவாசத்தோடு தான் நடக்கிறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், இது இந்த 10 கட்டளைகள் பார்க்குறோம், ஆவியின் கனிகள், அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். அப்போது அது எந்த அளவுக்கு நம்ம முழுவதுமாய் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம ஒப்பீனியன் கருத்துக்கு கீழ்ப்படுகிறோங்கிறது தான் இங்கே. அதை வச்சு தான் ஆண்டவர் நம்ம வந்து எப்படி சாட்சியம் மாற்றுவார், நம்மளை எப்படி உருவாக்க போகிறாரு, வழிநடத்த போகிறாரு எல்லாமே இருக்குது. ஸோ கிறிஸ்துவாக பிறந்த நமக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு வந்து விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்னைக்கு கொடுக்குற தலைப்பு வந்து முழுவதுமாக அர்ப்பணித்தல். நம்ம எப்படி ஆண்டவருக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், கர்த்தரோட வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ அதிகமாக கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்ப்போம். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா கீழ்ப்படிதல்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு முதியவர்களுக்கோ இல்லை நம்ம பெற்றவர்களுக்கோ இல்லை ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கோ நம்ம கீழ்ப்படுகிறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு அப்பாவோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லும் போது நம்ம உடனே கீழ்ப்படுகிறோமா, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வரோமா, இல்லை டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருக்கும்போது டீச்சர்ஸ் இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஸோ எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம ஒவ்வொரு எவ்வளோ பேர் வயதானவர்களாக இருந்தாலும் நமக்கு அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். சிறுவராக இருக்கும்போது நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும், அப்புறம் வேலைக்கு போகும்போது நம்மளோட மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கீழ்ப்படிச்சு தான் இருக்கும். ஸோ கீழ்ப்படிதல்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஸோ அப்புறம் விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ப்ரிப்பேர்டாக போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல விசுவாசம் எப்படி இருக்குது, ஒருவேளை நான் ப்ரிப்பேர்டாகவே போகல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம எக்ஸாம் போகிறோம், நேற்று வந்து ஒரு போஸ்ட் பண்ணி பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ஸோ எக்ஸாம் பிளான் அவங்க போடுறாங்க, பிளான் ஏ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் போடுறாங்க, ஃபுல்லாக படிச்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் ஒன்றும் நடக்கலை. பிளான் பி என்னன்னா தேர்வு நாள் நெருங்கிட்டே வருது, ஸோ சரி நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம், சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றது. பிளான் சி அப்படின்னு பார்க்கும்போது வெறும் சப்டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம், டைட்டில் மட்டும் போட்டு அண்டர்லைன்லாம் பண்ணிட்டு முன்னாடி காலை எழுதிக்கலாம். பிளான் டி எப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையில் போகிற இடத்துல தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எப்படின்னா ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது. ஸோ அது வந்து என்னோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இன் கேஸ் ஆஃப் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணியிருப்பேன், எல்லாம் இப்போ காலாங்காத்தான் எழுந்திரிச்சுவேன், அன்றைக்கி தான் ஜபமே பண்ணுவேன். காலேஜில் இருக்கும்போது அங்கே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனாலும் தெரியாது, ஆனால் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ இங்கே நமக்கு ஒரு தனிமான விசுவாசம் இருக்குது. இன்னொரு விசுவாசம், ஒருவேளை நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிறேன்னு நினைக்கிறேன், இப்போ நல்லா ப்ரிப்பேர்டாகவே நான் ஓகே எந்த கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம் அப்படின்னு போகும்போது நம்ம சுயத்தை சார்ந்து இருக்கிறோமா, அந்த இடத்துல நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம், எல்லாமே ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வரக்குள்ள நாங்கள் கல்வி திறன் பார்த்தோம், எல்லாமே ஒர்க் ஆச்சு. சடனாக ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம், எதுவுமே ஒர்க் ஆகலை.
ஒருவேளை எனக்கு அங்கே உட்காந்து ஒருவேளை ஏசப்பா நான் சரியாக ஜபம் பண்ணாமல் ஆரம்பிச்சிட்டோமோ, ஏன்னா போன வாரம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனோம், திரும்பி வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம், போன வாரம் சர்வீஸ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை, நேற்று நைட் 9:30 மணிக்கு பண்ணி வச்சுட்டு அப்படியே செட்டப் வச்சுட்டு போனோம், காலையில் வந்தோடனே 8:30 போட்டோம், 9 மணிக்கு போட்டோம், எல்லாமே ஒர்க் ஆச்சு. பாட்டை எடுத்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி பாடவே முடிக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அந்த இடத்துல ஒரு விசுவாசம் எப்படி இருக்குதுங்கிறது தான் நம்மளோட ப்ரேயர் லைஃப். எல்லாம் ஒரு சிறு சிறு காரியத்தை நினச்சிட்டோட நான் பெருமையாக நினச்சிக்கணும்னு எனக்கு தோணுது. நம்ம தான் எல்லாம் செட் பண்ணிட்டோமே, கரெக்டாக நடந்துருமே அப்படிங்கிற ஒரு வேலை எப்போது இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளேயே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் நம்மளோட கீழ்ப்படியும் விசுவாசமும் அடங்கியிருக்கு. அதனால எக்ஸாம் போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், போகாமல் ப்ரேயர் மட்டுமே போகணுங்கிறது இல்லை செய்தி. நம்ம எந்த ஒரு காரியத்தை போனாலும் நம்ம பார்த்து நம்ம செய்வோம், கடவுளோட பார்த்து கடவுள் செய்வார். ப்ரிப்பேராக போகணும். அவர் என்ன பண்ணுறது, நம்ம நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம்னா அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஒரு வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம எவ்வளோ உண்மையாக இருந்து அந்த வேலையில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறவங்க தான் முக்கியம். நான் ப்ரெஷர் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், என்ன சொல்கிறது, ஒரு படித்து நம்ம மண்டையில் ஏறாமல் இருக்கலாம். பட் நீங்கள் படிங்க, மீதியை கரெக்டாக படிக்காமே போய் எசப்பா பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேன். நம்மளுக்கான இதுதான் கீழ்ப்படிதல், விசுவாசம். இந்த நம்மளோட அளவுகளை வந்து நம்ம அளந்து பார்த்துக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததான் இப்போ வேத பாடம் படிச்சுட்டு கேட்குறோம். அதில் ஆதிமம் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் வந்து ஒரு விசுவாசத்தின் தகப்பன். அவர் 100 வருடங்கள் கழித்து தான் அவர் வந்து ஈசாக்கின் மழை பண்ணிருக்காரு. ஆண்டவர் மேலே அவர் அப்படியே அவ்வளோ விசுவாசம் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் ஏசப்பா சொன்னால் நடக்கும் அப்படின்னு. ஸோ நடக்காத சாத்தியமே நான் கொண்டு வந்து அவர் வாழ்க்கையில் நடத்தி காட்டியிருக்கிறாரு. இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஆண்டவர் சோதிப்பார், நம்மளையும் சோதிப்பார். அதே இந்த வேத பட்சத்தில் இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 4 பாட்டை நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து கீழ்ப்படிதல், ஒன்று வந்து விசுவாசம், அப்புறமா வந்து இது ரெண்டும் பண்ணணும்னா நம்மளுக்கு உண்டான தகன படியும் நம்மளையும் சாட்சியாக மாற்றுவார். இதுதான் இந்த செய்தியோட கான்செப்ட். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் வந்து ஒரு விசுவாசத்தின் தகப்பன். அவர் பல வாட்டி ஆண்டவர் சோதிச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ திரும்பியும் ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்க்குறாரு. ஓகே, ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்தில் நம்மளும் சோதிக்கப்படுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தையும் நம்மளோட கீழ்ப்படிதலையும் நம்ம விட்டு கொடுக்காம ஆண்டவரையே சார்ந்து இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ இயேசுவை சொந்த ரட்சகராக இது பண்ண நமக்கு கீழ்ப்படிதலும் விசுவாசமும் மிக 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 அவசியம். ஸோ இங்கே ஒருவேளை சோதிக்கப்பட்டனா அது தீமைக்கு அல்ல, தேவன் எப்பவுமே அது நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுக்கும். நிறைய வசனங்கள் இருக்கு. பொன்னை நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். பொன்னையும் அவர் அந்த அக்னி இதுக்குள்ள தான் அவங்க வந்து அந்த கோல்டை வந்து நெருப்புல தான் காய்ச்சி அது பின்னாடி அது சுத்த பொண்ணாக விலக செய்கிற தேவன். அப்புறமா இப்போ வசனங்கள் 1-6 வரைக்கும் எடுத்துக்கோன்னா அதுதான் கீழ்ப்படிதல். ஸோ முழுசாக நம்ம கீழ்ப்படியலாம். நம்ம அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்ம முழுசாக கீழ்ப்படியலாமா இல்லையா? வசனம் 1-6 வரைக்கும் பார்த்தோன்னா நான் 2-6 வரைக்கும் படிக்கிறேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதியின் மேல் சேரம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் திறந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறிட்டு பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் இல்லையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திருப்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலி கட்டைகளை எடுத்து குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். ஸோ நம்மளோட இப்போ லைஃப்பில் இப்போ ஆபிரகாம் என்னன்னா அவரோட கீழ்ப்படிதல் எவ்வளோ முழுசாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவர் சொல்றாரு, முந்தின நாள் நைட் வந்து தூதனால் அவர் வெளிப்பட்டு சொல்றாரு, நீ போ, நான் குடிக்கிற மலைக்கு போ, அங்கே உன்னோட புத்திரனை வந்து ஏகசுதனை வந்து நீ எனக்காக பலியிடு அப்படிங்கிறாரு. அப்போ அவரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருப்பாங்க, இது ரொம்ப கஷ்டமான காரியங்கள்.
எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இதே வசனத்தை வந்து 2016 நினைக்கிறேன், அப்பா இங்கே வந்து மெசேஜ் கொடுத்துருக்கும் போது நான் கிளாஸில் உட்காந்துருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த வசனத்தை நான் பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அப்போலாம் பெருசாக ஒன்றும் வரல. அப்போ பாப்பா வந்து கையில் இருக்கிறான். அப்போது இப்போ வலியுதுன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கே அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்போ பாப்பா கையில் இருந்தான். அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆபிரகாம் வந்து எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ ஒபீடியண்டாக இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் தேவன் தெளிவாக சொல்கிறாரு, நான் காட்டும் ஊருக்கு தேசத்துக்கு போ, மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் குறித்த மலைக்கு போன்னு சொல்கிறாரு. தெளிவாக கட்டளை பெருப்பேற்கிறாரு. அதுக்கு அவன் எவ்வளோ 100% ப்ரிப்பேராக போகிறான். அவன் வெரி நெக்ஸ்ட் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு எங்குமே போல குறிக்கப்பட்ட மலைக்கு பயணம் மேற்கொள்றதுக்கு போகிறான். அதிகாலையிலே இருந்து அங்கே ரொம்ப நாள் பயணம், 3 நாள் பயணம் செய்யணும். அதுக்கு தேவையான சேனங்கள் எல்லாம் தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் எடுத்துட்டு, தட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு, வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு, கதையெல்லாம் எடுத்துட்டு பிரயாணமாக போகிறான். 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். அவர் மனசுக்குள்ள என்னென்ன இருந்திருக்கும், ஒருவேளை அவரோட மனைவிக்கு சொன்னாரா இல்லையா எதுவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்க்குறோம், ஈசாக்கு வந்து பால் மறந்த பிள்ளையாக கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நான் விசுவாசிக்கிற அவருக்கு வந்து ஒரு 6 வயசு இருந்திருக்கலாமோ இருக்கும். ஸோ அவனும் ஈசாக்கும் சின்ன பிள்ளையும் அவருக்கும் பேசக்கூடிய ஞானம், கேள்வி ஞானம் இருந்திருக்கும். ஸோ அந்த நம்ம அந்த முழுவதுமே ஒபே பண்ணி அவர் நடந்து போகிறாரு. அப்போ நம்ம இங்கே நம்மளே சுய பரிசீலனை பண்ணி பார்க்கணும். நம்ம எத்தனை பேர் முழுசாக கீழ்படியும். ஆனால் நான் என்ன கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ ஒன்று செய்யுங்க அப்படின்னா பண்ணுறோமா இல்லையா. அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது. அது வந்து எங்கள் ஊட்டியில் ஒரு அக்கா, பக்கத்தில் அக்காவுக்கு அவங்க கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க வந்து ஒரு பேனை வாங்கினாங்கன்னா God is great அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. அவங்க வந்து ஹிந்து அக்கா தான். ஆனால் அவங்க எழுதுனே God is great ஃபஸ்ட்டு பேனை வாங்கினோடனே ஃபஸ்ட்டு அதை தான் எழுதுவாங்க. அது எனக்கு சின்னதுலேருந்து எனக்கு அந்த பழக்கம் வந்துடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பேஜ் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சு. God is great தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்களே என்னாச்சும் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருந்தாலும் என்ன பண்ணுவேன், சும்மா God is great அசால்ட்டாக எழுதிட்டு போயிருந்தேன். அசால்ட்டான ஒரு சைன் பண்ணுற மாதிரி God is great அது என்ன ஒரு ஃபார்மாலிட்டி எழுதுறேன். அதனாலே என்னமோ என் கையை இன்னும் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி போனதுமானதுமாக தான் இருக்குது, வரிசையாகவே இருக்குது தெரியாது. ஒருவேளை அதை வந்து நான் அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக God is great, Jesus loves you சும்மா நம்ம ஸ்கூல் படிக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து அவரோட பேரை உச்சரித்து நல்லா கரெக்டாக பொறுமையாக எழுதியிருந்தால் ஒரு என் கையில் நல்லா இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. இப்போலாம் தோணும் போது ஏன்னா அவங்க ஒரு ஹிந்து அக்கா, அவங்க அதை பற்றி எதுவுமே வருத்தப்படலை, God is greatன்னு எழுதுவாங்க. அவங்களோட கையில் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது அதே மாதிரி இப்போ எங்கள் பாப்பா எடுத்துட்டிங்கன்னா பொட்டிமா சாப்பிடவா அப்படின்னா வெயிட் பண்ணுப்பா, அப்புறம் 3 வாயா அப்படின்னு, அப்புறம் அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாயா அப்படின்னா. ஸோ அவரும் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது, சொன்ன உடனே வரலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவளை சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். அவளை சாப்பிட வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவளை கூப்பிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு தான் நம்ம அடாப்ட் ஆகிக்கணுமே தவிர அவன் நம்ம சொல்லுக்கு கீழ்படிச்சாலும் எனக்கு அன்றைக்கி ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் விருப்பம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்காது. கூப்பிட்டு குடிக்க வந்துட்டாங்கன்னா குடிக்க வரலாம்னா வரமாட்டான், கொஞ்சம் கை எடுத்துக்குவாங்க. இதே தான் எனக்கும் தான். நானே எங்கள் அம்மா சொல்லும் போதோ இல்லை பெரியவங்க சொல்லும் போதோ உடனே பண்ணியிருக்கோமோ இல்லை. அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தோம், ஆபிரகாம் வந்து ஒரு வேலை என்ன ஏசப்பா நான் உங்களுக்கு கீழ்படுகிறேன் இல்லைன்னு சொல்லலை, அவ்வளோ 3 நாள் போடுமா, நான் வீட்டுக்கு பின்னாடியே நான் உங்களுக்கு இந்த வழியை செலுத்திடுறேனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஏசப்பா சரி நான் அவ்வளோ தூரம் போக முடியல, நீங்கள் சொன்னதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஸோ இங்கேயே நான் இந்த வழி செலுத்திட்டு நான் போயிடுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை பேசவே கிடையாது. அவர் முழுசாக அர்ப்பணித்தாரு, முழுசாக கீழ்படிஞ்சாரு, முழுசாகவே போகிறாரு வித் ஆல் தி ப்ரிப்பரேஷன். அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே என்ன வேணுமோ அவங்க போய் எஸ்மா நீங்களே வழி கொடுத்து சொல்லிட்டீங்க, நீங்களும் அந்த கட்டையை நிறுவ நீங்களே பார்த்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. அவருக்கு தேவையான கட்டைகளை பிளந்து கொண்டு கத்தியும் எடுத்துக்கொண்டு பந்தங்களை எடுத்து கொடுப்பாரு, சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வேலைக்காரையும் கூட்டிக் கொண்டு போகிறார். ஸோ அந்த டெடிகேஷன் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. நம்மளுக்கும் பல காரியங்கள் வந்து எஸ்ஆர்னோ டைனமோல் இருந்திருக்கும். எஸ்ஆர்னோ டைனமோல் இருந்தாலே அதுக்கு என்ன டிசிஷன்னா நோ தான் இருக்கும். அது நமக்கே தெரியும். எனக்கும் அது மாதிரி நிறைய இருக்குது. எஸ்ஆர்னோட நோ தான்,
கடவுளோட சித்தப்படி ஒரு நோ தான், நோ சொன்னால் தான் நல்லது, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எஸ்ஸாக இருக்கும்போது வீட்டுக்கு போய் கேட்பேன், யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸை போய் கேட்பேன், அவங்க வாயிலிருந்து எஸ்ன்னு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் நல்லா நம்ம ஆள் மனசுக்கு தெரியும், நம்ம கூட தேவன் இழைப்படுவார். நம்ம ஒவ்வொருவரும் பைபிள் வாசிக்கணும், ஜபிக்கணும், நம்மளுக்கு தெரிய தேவ சத்தத்தை நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் தேவன் நம்மளோட கூட பேசிட்டு இருப்பார். நம்மளுக்கு தெரியாது எஸ் நோவான் சின்ன சின்ன விஷயம், அது வந்து பெரிய காரியங்களை பற்றி பேசணும். அவர் டெய்லி ரொட்டீனில் நம்ம எப்படி இருக்கிறவங்க தான் பேச்சு. ஸோ நோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரிஜினாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். இங்கே வந்து சர்ச்சில் நிற்கிறனாலையோ, இங்கே வர்ஷிப் பண்ணுறதுனாலையோ, இல்லை இந்த பிஏ சிஸ்டம்லாம் போகிறனாலையோ, இல்லை இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறனாலையோ நோ, என்னோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு எனக்கும் தேவனுக்குமே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என் மனசில் என்ன தோணுது, நான் என்ன நினைக்கிறேன், என்ன குறித்து ஆண்டவர் என்ன சித்த வச்சுக்கிறாரு, எல்லாமே எனக்கும் ஆண்டவருக்குமே ஒரு தொடர்பு. ஒவ்வொருக்கும் நம்மளுக்கு கேட்ட ஒவ்வொருவருக்குமே வந்து அந்த தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கும் இருக்கும். அப்புறம் ஸோ அடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கீழ்ப்படிதல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போது காலையில் எந்திரிச்சு வரணும்னா ப்ரேயர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படுவேன். டெய்லி அலாரம் வைப்பேன், அதை அப்படியே ஸ்னூஸ் பண்ணி போயிடும். ஆனால் வினு என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவன் வினுலேருந்து கற்றுக்கிட்ட இந்த விஷயம், அவன் என்ன பண்ணுவான்னா படுக்கும்போது சொல்லிட்டே கொடுப்பா, ஏசப்பா ஒரு 5 மணிக்கு எழுதி போட்டுருங்க, ஏசப்பா பாப்பா சின்னதாக இருக்குமா, ஏசப்பா 3 மணிக்கு எழுதி போட்டுருங்க அப்படின்னு அவள் லிட்டரலாக ஏதோ யாரும் பேசும்போது சொல்லிட்டு படுத்துருவா. கரெக்டாக அதே மாதிரி 3 மணிக்கு எழுந்திருப்பா, 5 மணிக்கு எழுந்திருப்பா. ஸோ இது எனக்கு அவளுக்கு வந்து நான் கற்றுக்க விஷயம். நாங்கள் சொல்லி படுக்க ஆரம்பித்தேன், என்னையும் எழுப்பிட்டுருவாரு. ஆனால் எழுப்பிட்டாருன்னா நான் ப்ரேயர் பண்ணணும் இல்லையாங்கிறது வந்து 2வது கேள்வி, பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே விழுந்துருச்சா, ஒரு நேரத்தில் பாப்பா அழுகுவா, அப்போ தான் அவருக்கு அப்பா உற்சாகத்துன்னு எழுப்புவா. அம்மா எழுப்ப மாட்டேன், என்ன தான் எழுப்பிட்டு கூட்டு போவோம். எழுப்பும்போது என்னோட தூக்கமே ஃபுல்லாக கலந்துடும். கலந்த உடனே நான் போய் அப்புறம் ஓகே ஏசப்பா தான் நம்ம எழுப்பிட்டுருக்காருன்னு ஜெபம் பண்ணுங்க. அதாவது நம்மளை குறித்த ஒரு காரியம் ஏசப்பா தீர்மானிச்சிட்டாருன்னா அது எப்படினாலும் நிறைவேற்றுவார். ஆனால் நம்மளோட கீழ்ப்படிதலும் விசுவாசமும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம ஊருக்கு போகணுன்னா நான் காலையிலேயே நைட்டெல்லாம் பேக் பண்ணிடுவேன். நைட் 11:30 மணி தான் படுப்பேன். காலையில் அலாரம் வச்சுக்குவேன், 2 மணி 3 மணிலாம் எழுந்திரிச்சு வண்டி ஓட்டிடுவேன். ஏன்னா அது நான் பிளான் பண்ணுறேன். ஆனால் அதே டெடிக்கேஷன், ஒபீடியன்ஸ் எனக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஸோ நம்மளோட ஒவ்வொருவோட லைஃப்லையும் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் தான். சபைக்கு வரணும், 9 மணிக்கு வரணும் அப்படிங்கும்போது எத்தனை பேர் வரும்? எங்கள் லைஃப்பில் வந்து எங்களுக்கு எப்பவுமே கல்யாணம் தப்போ எங்களுக்கு எப்பவுமே ஒரு ரீசன் இருக்கும், பாப்பா எழுந்திரிக்கல, பாப்பா நைட்டில் இடம் தூங்கலாம். அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீசன் தான். ஆனால் சபைக்கு எத்தனை மணிக்கு வரும்? ஆண்டவர் ஆராதிக்கும் போது எத்தனை மணிக்கு வரும்? செய்தி வேலைக்கு வரோமா, இல்லை ஆராதனை வேலைக்கே வந்து ஆராதனையை முழுசாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோமாங்கிறத கேள்வி. எங்களுக்கு எப்பவுமே அது ஒரு ரீசன் தான். பாப்பா தூங்கலை, பாப்பா குளிக்கலை, தூக்கிட்டு வந்தால் அவள் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு காரணங்கள் தான். அதேமாதிரி நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொருவரோட லைஃப்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பிரசங்கம் பண்ணுறது வந்து பெரிய காரியங்கள் இல்லை, ஒரு சின்ன சின்ன காரியங்கள் இல்லைன்னா. இப்போ இந்த அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் ஆவியின் கனிகள். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒன்றுமே பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நம்ம ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சகோதரருக்குள்ளே இருக்கிற அந்த பகையெல்லாம் நீக்கி போட்டு வந்து தான் ஜெபிக்கணும் அப்படின்னு பண்ணுறோமா, இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் மறந்து போய் பேசுகிறோமா, எந்த அளவுக்கு இறங்கி போகிறோம்? பெரிய காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதான் நம்ம தேவன் நம்ம முன்குறிச்சிருந்தாருன்னா அது எப்படினாலும் நிறைவேற்றுவார். அது நம்ம சோதித்து பார்க்க தான் செய்வார். இந்த கீழ்ப்படிதல் ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக மோசையின் கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்ப்போம். மோசையை வந்து ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. அவரை தான் எதிர்ப்பு ஜனங்களுக்கு வெளியில் கூட்டு போக போகிறாரு. வெளியில் கூட்டு அங்கேருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் போகிறதுல அவர் தேவன் உண்டாக்கின கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறாரு. அதுதான் பிளான். ஏசப்பாவோட பிளான் வந்து அதுதான். ஆனால் அப்புறம் அவர் வளர்றாரு, அவரோட மாமனோட ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த குதிரையில் வந்து தேவன் அவருக்கு வந்து கர்த்தரின் தூதனாக அவர் வந்து அவருக்கு வந்து வெளிப்படுறாரு. அப்போ வெளிப்படும்போது அவர் நடுங்கி போய் செப்பல்ஸ்லாம் கழட்ட சொல்கிறாரு. செப்பல்லாம் கழட்டி வச்சு பரிசுத்தமாக நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு,
நீ தான் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாரு. அப்போது அங்கே வந்து மோசையை வந்து சொல்கிறாரு, ஏசப்பா நான் எப்படி போவேன், நான் சொன்னால் கேட்பாங்களா, ஏகப்பட்ட ரீசன்ஸ் அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போது அங்கே அந்த ஸ்பாட்லேயே வந்து ஏசப்பா வந்து 3 அற்புதங்களை செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு, அவர் கோல் எடுத்து கீழே போடுங்கிறாரு, அது பாமா மாறுது. கையை எடுத்து மடியில் போடுங்கிறாரு, அது என்ன கை உறைந்த வெண் குஷ்டம் போல் அப்படியே இதாகுது. இன்னொன்று வந்து நதி நீரை ரத்தமாக மாட்டுறாரு. இவ்வளோ அற்புதமும் செஞ்ச உடனேவும் அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு டைம். ஸோ இங்கே வந்து நான் ஆபிரகாமையும் மோசையும் குறித்து நான் வேறுபடுத்தி காட்டுறேன்னு சொல்லலை. இது வந்து ஃபஸ்ட் டைம். மோசஸ் வந்து ஜீசஸோட என்கவுண்டர் ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால அப்படி இருக்கும். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு வந்து அவருக்கு முன்னாடி இருந்து அவருக்கு தெரியும் 100 வருஷம் அவரை எப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாருன்னு, கர்த்தர் எப்படி நடத்திட்டு வந்திருக்கிறாருன்னு தெரியும். ஸோ நம்மளோட விசுவாசத்தின் மிகுதியால் தான் நம்ம சோதிக்கப்படுறோம். அதே மாதிரி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 16 வரை யாராவது வாசிக்கிறீங்க? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கர்த்தரே டென்ஷன் ஆகிட்டாரு. என்னப்பா இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறானே. ஆனால் பிளான் என்ன, கர்த்தருடைய சித்தம் வந்து மோசையை குடிசல் பண்ணிக்கிறாரு. ஸோ இவன் இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ அற்புதங்களை பண்ணியும் அவருக்கு வந்து ஒரு வேற யாராவது அனுப்ப முடியுமா ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மேலே தான் அவர் என்ன சொல்கிறாரு, சரி உன் கூட ஆரோன் அனுப்புகிறேன், அவருக்கு கூப்பிட்டு போ, அவன் வந்து உனக்கு உன்னோட வாயோட வாயாக இருப்பான், நீ தான் மந்தவழின்னு சொல்கிறல்லப்பா, ஸோ நீ போ அப்படின்னு. இன்றைக்கி இந்த மெசேஜ் கொடுக்கும்போது கூட எனக்கு, நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் கூப்பிட்டு அங்கேயும் அப்படி தான் யூத்ஸ் வந்து பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அப்போ பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் வர்ஷிப் பண்ணு அப்படின்னாரு. பண்ண மாட்டேன்னு ஓடிட்டேன். ஒரு நாள் இது என்னென்ன திருவிழா ஆராதனை நடக்கும்போது நீ வா அப்படின்னாங்க. எனக்கு ஐயோ நான் தகுதியே இல்லைன்னு ஓடிட்டேன். நான் பின்னாடி வேலைலாம் செய்வேன், பின்னாடி போவேன், போஸ்ட் ஓட்டுவேன், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து அந்த அளவெல்லாம் நமக்கு தெரியும். முன்னாடி வந்து பண்ணும்போது தடுத்துட்டே போனால் அப்போ எனக்கு அப்போவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு ஏஸ்பா நான் கீழ்படியாமல் போயிட்டு வந்தேன். போன வாரம் அப்பா இது சொல்லும் போது எனக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு பயம் பதட்டம். ஆனால் சொல்லிட்டாரு, சரி தேவ நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவர் சொல்லிட்டாரு, அவர் கீழ்படியும் போகக்கூடாது அப்படின்னு செய்திங்க எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த ப்ரீச் பண்ணிட்டு இந்த வேத படம் கூட எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் மனதில் யோசிச்சது. ஸோ என்னைக்காச்சும் சொன்னாலும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தா இது பண்ணுவேன் அப்படின்னு. இதை கூட எனக்கு வந்து டக்குன்னு ஏசப்பா வந்து இன்றைக்கே வந்து டைரெக்டாக இங்கே வந்து மெசேஜ் கொடுத்தது கூட அவரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது நான் நேற்று கவிதையும் கிரண்டே சொல்லியிருந்தேன். போன வாரம் நாங்கள் எல்லாமே யூத்தாக சேர்ந்து சனிக்கிழமை ப்ரேயர் பண்ணுவோம். போன வாரம் வெறும் சாம், கிரண், கவின் மட்டும் தான் வந்தாங்க. அவங்க போனால் அதுக்கு முந்தின வாரம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் மனசு ப்ரேயர் பண்ணணும், பார்த்து மெசேஜ் கொடுக்கணுன்றாங்க. சரி எனக்கு நம்ம என்றைக்குனாலும் இதுதானே யோசிச்சு வச்சுருந்தோம், நான் கொடுக்குறேன் கவின் அப்படின்ட்டு. ஸோ லைட்டாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு அது போன வாரம் வந்து முன்னோட்டமாக அமைச்சு கொடுத்துருக்குறாரோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு கீழ்படியும். ஒருவேளை மோசே வந்து அன்னைக்கே அந்த முச்செடியில் தரிசனம் மோதும் போது அவர் வந்து கீழ்படிஞ்சிருந்தாங்கன்னா ஆரோனோட பர்பஸ் இங்கே இருந்திருக்காது. ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்காரோ எனக்கு தெரியல, நம்ம அதுக்குள்ளே விவாதிக்க போக விரும்பலை. ஆனால் அந்த இடத்துல வந்து மோசை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகணும். நீ இவ்வளோ கேள்வி கேட்டனால ஆரோனையும் கூட வந்தனால ஆசீர்வாதங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கதா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரை முன்குறித்தால் அவரை கொண்டு செய்கிற காரியம் மிகவும் பெரியது. நம்மளோட கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நம்ம பார்ப்போம் ஆபிரகாமோட விசுவாசத்தையும் மோசையோட விசுவாசத்தையும் அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம இங்கே நம்மளே இருந்தாலே சரிவோம், நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேதம் வாசிக்கிறோம், ஜபம் பண்ணுறோம், அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. நம்ம டைம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஒரு ரீசன் தான்.
நம்ம ஏன் காணிக்கை கொடுக்குறோம்? காணிக்கை கொடுத்தா வெட்டத்தினாய் திருப்பி தருவார், அதனால காணிக்கை கொடுக்குறோம். அதே தான் நேரத்தையும் நம்ம கொடுத்தோம்னா அதே நேரத்தையும் நம்ம உண்டாக்கிட்டோம், நம்ம பிஸி ஷெட்யூல்லாம் மாட்டி போடுவார். நானும் விசுவாசிக்கிறேன், நானும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒன்றும் சரியாமையில் முடிஞ்ச அளவுக்கு கீழ்படியது. நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாளோட கனவு. அப்பப்போ நடக்குது, அப்பப்போ நடக்கிறது. இன்னும் நானும் என்னை நானே நிதானிச்சு அறிஞ்சிக்கணும். அதேமாதிரி நீங்களும் உங்களை நீங்களே நிதானிச்சு அறிங்க, நீங்கள் உங்களோட கீழ்படிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்லையும் நான் பெங்களூர்லேருந்து 2010 சென்னைக்கு போனேன். என்னோடய பிளான் என்னென்னா 2012 வந்து அம்மா வந்து ஊட்டியிலேருந்து ரிட்டையர் மேட்டுப்பாளையம் வந்துடுவாங்கன்னு தெரியும். ஸோ பெங்களூர்லேருந்து சென்னை போகிறோம், ஒரு 2 வருஷம் அந்த வேலை செய்கிறோம். அப்புறமா எப்படியாச்சும் அந்த போஷ் கம்பெனி பாயிண்ட் வந்து 2012 வந்து அம்மா வீட்டில் வந்து செட்டில் ஆகிடணுங்கிற பிளான். இதுதான் என்னோடய பிளான். போனேன், அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஜபம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நானும் பாயிண்ட் வந்த பாடையில் நான் சென்னையிலே தான் இருக்கிறேன். 11 வருஷம் ஆச்சு, எப்போ கூப்பிட்டு வருவான்னு தெரியல. இதை நம்பி நாங்கள் ஒரு அம்மா ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணாங்க. இடம்லாம் வீடெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ஏசப்பா அப்பப்போ தடுத்து நிறுத்திட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கே தான் நான் நிறையா கடன் நெருக்கடியை போய் மாட்டியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் தேவன் அதற்கு காலத்தில் நிவர்த்தியாக செய்து முடிப்பார் என்று நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தில் நம்மளோட கீழ்ப்படிதல் எவ்வளோ இருக்குங்கிறதும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் அப்பாவுக்கு கூட எனக்கு இன்னொரு சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ராடில் இருக்கிறாங்க, அவருக்கு வந்து ஊழியத்துக்கு வரதுக்கே விருப்பம் கிடையாது, அவர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர் அப்படின்னு. அப்புறம் நிறையா ஆர்கனைசேஷன் வந்து அவருக்கு ஆஃபர்லாம் வந்துச்சு அப்படின்னு. அப்போது அவருக்கு தேவன் குறிக்கப்பட்ட ஸ்தலம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இது படித்து இங்கே தான் இருந்தனால கோபி இந்த பட்டணம் தான் அவருக்கு குறிக்கப்பட்ட ஸ்தலமாக இருக்குமோ அப்படின்னு நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன். அடுத்த கட்டமாக ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். வசனங்கள் 7, 8, 9, 10 யாராவது ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 22. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனப்பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஸோ இந்த இடத்துல அங்கே வந்துடுறாங்க, குறிக்கப்பட்ட மலைக்கு வராங்க, அந்த அடிவாரத்தில் நிற்கிறாங்க. வேலைக்காரனா நீங்களாம் இங்கே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி தான் ஈசாக்கு வந்து ஒரு வளர்ந்துருக்கலாம், கேள்வி கேட்குற நிலைமையில் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க கேட்குறான், நம்ம எங்கேப்பா போகிறோம், நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க, பலியிடுற ஆடு எங்கே அப்படின்னாங்க. எனக்கு இந்த இடத்துல எனக்கு வியாபாரம் பண்ண தெரியல. ஆபிரகாமோட விசுவாசம் எப்படி இருந்துச்சு? 2 ரீசனாக இருக்கலாம். ஒன்று வந்து கர்த்தரை எல்லாம் பார்த்துக் கொள்வார்னு அவர் சொல்லிட்டாரு, விசுவாசத்தை நிமித்தமாக சொல்லிட்டாரு. ஆனால் அது அவர் எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. ஒரு பிளைண்டாக சொல்லியிருக்கலாம், அவரோட மகனை ஆறுதல் படுத்துறதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவரோட முந்தைய விசுவாசத்தை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னீங்கன்னா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு 9-10 வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு, அந்த கட்டையில் அடுக்கிறாரு, படுக்க வைக்கிறாரு, கையும் ஓங்குறாரு. இந்த இடத்துல நான் ஆபிரகாமை பார்க்கறத விட ஈசாக்கை குறித்து நான் பார்க்குறோம். அப்போ அவன் அந்த சிறு பையன் அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா ஆடு நாங்கள் எதுவுமே இல்லை, கூப்பிட்டு வந்து படுக்க வச்சாங்க அப்படின்னு மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். அப்போது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆபிரகாமோட கீழ்ப்படிதலும் விசுவாசத்தையும் நம்ம பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் வந்து வசனம் இருக்குது, நிச்சயமாகவே முடிவு வந்து நம்பிக்கை வீண் போகாது. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிச்சிருக்கோம், எல்லாம் நமக்கு தான். ஆனால் அது சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்கிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படிகிறோங்கிறத முக்கியம். கடைசி நெக் மூமெண்ட் வரைக்கும் கூட கடவுள் நம்ம சோதிப்பார். எதுவுமே முடியாது போகலாம், எதுவுமே அதை நேற்றைய தினத்தில் நான் ஒரு மெசேஜ் கேட்கும் போது லாசருஸ் வந்து 4 நாள் கிடைத்த கல்லறையில் இருக்கும்போது அந்த யூதர்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை இருந்துச்சாங்க. ஒரு அந்த ஆவி வந்து 3 நாள் வரைக்கும் அங்கேயே சுற்றிட்டு இருக்கும்
அப்படின்னாங்க. ஒருவேளை ஏசப்பா அப்போ வந்து எழுப்பியிருந்தாங்க, அவங்க அதை நம்பி இருப்பாங்க மாட்டாங்க. ஸோ நம்ம அந்த நெட் மூமெண்ட் அது வரைக்கும் நம்மளோட கீழ்ப்படுத்தி இருக்கும். ஒருவேளை எல்லாமே போனாலும், நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே போனாலும் தேவன் போல நம்ம சித்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லவே அப்படின்னு இருக்கிறாரு. ஒரு சில வழிகள் நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாமே நடந்து போகும்போது எல்லாமே டக்கு நடக்கிறதுக்கு என்ன நினைப்போம், ஓகே தான் கடவுள் சித்தம் அப்படின்னு நடந்துப்போம். பட் அந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் போய் அது நடக்காத பட்சத்தில் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அவங்க மேலே எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் யோபு கொடுத்தோம், அந்த மாதிரி நிலைமையில தான் யோபும் இருந்தார். நம்மளுக்கு கேட்டு எத்தனை பேர் நம்மளால சாட்சி சொல்ல முடியும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு நம்மளால எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஒருவேளை என்னோட வேலை நாளைக்கு போகுது, தூக்கிட்டு போயிட்டோம்னா எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நான் சொல்லுவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுப்பார் நான் சொல்லுவேனா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் கர்த்தர் என்னை குறித்து நம்ம தாயின் தொழில் உருவாக்கும் முன்னே அவர் நம்ம முன்குறித்திருந்தார். ஸோ நமக்கு வச்ச ஸ்தலத்துக்கு நம்ம அவர் கூட்டிக் கொண்டு போவார். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு வரையும் கூப்பிட்டு நம்ம சாட்சி சொன்னோம்னா நிறைய சாட்சி சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பேர் அவங்க சாட்சி சொன்னோம்? நம்மளோட அந்த டேர்னிங் பாயிண்டை குறித்து அப்பா சொல்லும்போது எத்தனை பேர் சாட்சி? அதே மாதிரி தான் அப்போ நம்ம கூப்பிட்டு சொன்னால் எல்லாரும் சாட்சி சொல்லுவோம். எல்லாமே தேவன் அறிந்த பிள்ளைகள் தான். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எந்த அளவு அர்ப்பணிப்போடு அவருக்கு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறோம் என்பது தான். ஸோ நம்ம விசுவாசம் நமக்குள்ள வளர வளர பிரச்சனைகளும் அதுக்குள்ளேயே சேர்ந்து வளரும். ஸோ நம்ம ஆண்டவர் கூட எவ்வளோ தூரம் அதான் நிறைய பேர் சொல்லுவாங்களே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ கேக் வாக் அப்படின்வாங்க. உள்ளே வந்தோடனே எல்லாமே அப்படியே எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடணும்னா கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் இருக்கும். நம்ம விசுவாசம் அதிகரிக்க நமக்குள்ள நம்ம பரிசுத்த ஜீவிதத்தில் வளர அதுக்குள்ளே நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் போகும். நம்மளுக்கு சோதிக்கப்படுறாங்க அந்த பார் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு வேளை இதே மாதிரியான கட்டளை வந்து மோசைக்கு அவர் ஒரு வேளை கொடுத்துருந்தாருன்னா கீழ்ப்படிஞ்சிருப்பாருன்னு தெரியல. ஆபிரகாம் சொன்னாலும் அவருக்கு தெரியும், அவர் இயேசுவோட அன்பை கிறிஸ்டர் அவர் விசுவாசமாக இருந்தனால அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நாங்கள் நிறைய பாஸ்டர்ஸ் மெசேஜஸ் அப்பாவை இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பாவே எடுத்துட்டோம்னா கூட இப்போ இந்த கடந்த ஒரு வருடமாக கூட இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அவர் ஊழியத்துக்கு கொடுத்த பாரம், அவங்க இங்கே வந்து உட்காரும் போது எல்லாமே நம்ம நினச்சோன்னா அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு இல்லை. எல்லா வேத அறிஞர்களும் பாஸ்டர்ஸு எல்லாருமே சரி, இங்கே வந்து உட்காரும் போது இல்லை இங்கே வந்து நிற்கும் போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அதெல்லாம் மறைச்சி விசுவாசத்தினால தான் அவங்க இங்கே வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு கடன்கள் இல்லாமல் இருக்கா இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா இல்லை, ஆனாலும் அவங்க அதெல்லாம் மறைச்சி தேவன் அவங்களை பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் தான் ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து நிற்கிறோம். அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா வசனம் 11-18 வரைக்கும் வாசித்தோம்னா இங்கே வந்து தேவன் வந்து அந்த பலியும் காட்டுறாரு, சாட்சியும் சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆபிரகாம் வந்து நான் அந்த மலைக்கெல்லாம் போல ஏசப்பா நான் இங்கேயே நான் பலி செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை அவர் ஈசாக்கை இழந்திருக்கு நேரிட்டிருக்குமோ என்னமோ தெரியல இல்லையா. ஸோ அங்கே போன பின்னாடி தான் அப்படி தூக்கினோன்னா தான் ஏசப்பா அந்த வசனத்தை சொல்கிறாரு. அப்பொழுது 11ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து இறங்கி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையானான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் ஆட்டை விட்டுட்டு பக்கத்து மலைக்கோ முன்னாடியோ போயிருந்தா கூட இந்த நடந்திருக்காது. நம்ம கர்த்தர் பிடிச்ச இடத்துக்கு நம்ம போவோம், முன் செல்வோம், பாடுகள் ஏராளம், அதையும் தாண்டி போவோம். கர்த்தர் நமக்கு உண்டான பலியை அங்கே ஆயத்தம் செய்து வச்சிருக்கிறார். அப்புறமா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் அது
அதுக்கு பின்னாடி அவர் அந்த இடத்துக்கு என்ன ஸ்தலத்துக்கு பேர் இருக்கிறாருன்னா யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். இயேசுவான நாமங்களில் ஒரு நாமம் வந்து யெகோவா ஈரே அப்படிங்கிறது. அதுக்கு அர்த்தம் வந்து எல்லாம் பார்த்துக்கொள்ளும், அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதுலேயே இந்த டாபிக்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்கேயே ஆபிரகாமை கொடுத்த ஆண்டவர் வந்து 2 இடத்துல வந்து சாட்சி சொல்கிறார். ஒன்று வந்து 12ஆம் அதிகாரத்துலையும் 15-16 அந்த அதுக்கடுத்தே சாட்சி சொல்கிறார். நீ அவன் ஒன்று புத்திரன் என்றும் பாராமல் நீ எனக்கு பலி செலுத்த வந்தாய் அப்படிங்கிறாரு. அப்புறமா அந்த ஆட்டுக்கடாவை காட்டுறாரு. திரும்பி 15ஆம் அதிகாரம் 15-16 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் பாராமல் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா அப்படிங்கிற. ஸோ நமக்குள்ள எத்தனை பேர் அந்த சாட்சியை சொல்ல முடியும்? தேவன் நம்ம குறித்து எத்தனை பேர் ஆமாம் இவர் செஞ்சாருன்னு சாட்சி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு வாழ்வை நம்ம அன்னைக்கு நான் இங்கே ஸ்டீஃபனுக்கு அவங்க வந்திருக்கும் போது நம்ம சபையை பற்றி சொன்னார். எனக்கு அதுலேயே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவங்க வந்து கனிஷ்காவை ஞாபகம் வச்சு சொன்னது தான். நிறையா பேர் அன்றைக்கி இருந்தோம். அதுக்கு 2019 நம்ம இருந்தோம். அவர் உபசரித்தோம். நான் கூப்பிட்டு போய் காரில் கூப்பிட்டு வந்து விட்டேன். நிறையா பேர் பசங்க எல்லாமே இது பண்ணோம். ஆனால் அவங்களுக்கு பதில் இது என்னென்னா, கர்த்தருடைய வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு சாட்சி நம்மளை குறித்து ஆண்டவர் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த அடுத்தடுத்த வசனத்தில் 2 இடத்துல டப்புன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட ஆசீர்வாதம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. நான் உண்மை மனத்தோலை போல பெருக்கப்படுவேன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. திரும்ப இங்கே வந்து 17 வந்து சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகப்படுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் பிளெஸிங். ஸோ நம்ம வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதை அடையிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தகுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இது. அது நான் திரும்ப சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக பிளான் ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. நமக்கு வெளியில் சபை முடிஞ்சு வெளியில் போனோன்னே ஒருவேளை நமக்கு பிடிக்காதவர்களும் அவங்க நம்ம எப்படி பேசணும், நமக்குள்ளே அன்பு நம்ம எப்படி மற்றவங்களுக்கு வெளிப்படுவோம், அட்லீஸ்ட் ஒரு ஹாய் பை சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறோமா இல்லையா, சபைக்கு எப்படி வரோம், காலையில் நேரப்பட வேலையில் வரோமா. ஏன்னா போன வாரம் இந்த பைபிள் சிட்டியில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஆராதனை முறைமைகளை குறித்து எப்படி நம்ம ஆராதிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ணுறோமா, எல்லோரும் கூடி ஆராதிக்குமா, கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறோமா. பசங்களாம் நிறைய பேர் கைத்தட்டி பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் கைத்தட்டி பாடுறோம்? அது நம்ம இங்கே சர்ச்சுக்கு வேண்டியோ அதில் தேவ மகிமைக்கென்று பண்ண போகிறோம். அது ஒரு வகையான கீழ்ப்படிதல். நம்ம நாவினாலே அறிக்கை செய்யணும். ஸோ மனசுக்குள்ளே வச்சு நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கையில் வாயங்களை தேர்ந்து நம்ம அறிக்கை செய்யணும். இப்போது இந்த ஒரு டாப்பிக்கு ஒரு சின்ன டாபிக் ஒரு 2 நிமிஷம் எடுத்துகிட்டு போகிறேன். இது மோசேயை குறித்த ஒரு கீழ்ப்படிதல் பார்த்தோம், ஆபிரகாமை குறித்த ஒரு கீழ்ப்படிதல் பார்த்தோம். அடுத்ததான் வந்து யோனாவை குறித்து ஒரு 2-3 நாட்கள் முன்னாடி கூட பார்த்தோம். யோனாவையும் தேவன் முன்குறிச்சிட்டார். அவர் தான் போகணும், நினைவேல வந்து அவர் தான் வெளியில் கொண்டு வரணும், அங்கே தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு முன்குறிச்சிட்டாரு. ஆனால் அவருக்குள்ள பயந்து போன உடனே அதன் நிமித்தமாக அவர் மட்டும் பாதிக்கப்படாமல் அந்த கப்பலில் வந்து எல்லாரோட பாதிப்புக்குள்ளாகி அப்புறம் மீன் வாயில் போய் அதெல்லாம் இமேஜின் பண்ணுறதுக்கு தெரியல. மீன் வயிற்றுக்குள்ள ஒரு 3 நாள் இருந்து ஒருவேளை நம்மளுக்கும் அப்படி தான் நடந்திருக்குல்ல, போய் எங்கேயாச்சும் போய் உட்காந்துன்னா அப்போ தான் எனக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்தோத்திர பள்ளிலாம் 1000 எழுதுவேன் நான். ஒருவேளை இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன்னா நாளைக்கு தான் அந்த ரிசல்ட் வரும்ட்டாங்கன்னா உட்காந்து எஸ்பா ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திரம் அதெல்லாம் எழுதுவேன். ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நமக்கும் அது ஒவ்வொருத்தரும் நம்ம அனுபவம் இருக்கும். ஸோ ஆனால் என்ன 3 பேருக்கு குறித்து ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், மோசையை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், யோனாவை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவர்களை கொண்டு தான் செயல்படுத்தினார். ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு அவங்க 3 பேரும் எவ்வளோ அர்ப்பணிப்போடு இருந்தாங்கன்னு தான் நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையும் அதே தான். நம்ம எப்படினாலும் கூப்பிட்டு போயிடுவார், நம்மளை குறித்து முன்குறித்திருக்கிறார், உள்ளேயே வரைஞ்சிருக்கிறார், எல்லாம் இருக்குதான். நம்மளை எப்படி அவர் கூட்டிகிட்டு போகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நம்ம யோனாவாக இருக்க போகிறோமா, ஆபிரகாமாக இருக்க போகிறோமா அப்படிங்கிறது தான்
கர்த்தர் தமிழ் வாசியை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி அன்பின் பரலோக தகவலை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா இந்த வார்த்தையை கர்த்தாவே நீ கொடுத்தேன் சப்பானி பாராட்டுக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, நானும் ஆண்டவரே கீழ்ப்படியாத பையன். ஆண்டவரே அப்பா என்னை குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்பா எங்களுக்கு ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தாவே நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள எங்களுக்கு திரும்ப தாங்க. ஆண்டவரே எந்த அளவுக்கு உங்களோட கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே, அதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. யாக்கோபு 1:5 சொல்வது போல உங்கள் எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானோ யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் இதனால் தேவனிடத்தில் கேட்கக்கடவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன் அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தாவே மூக்க கீழ்ப்படுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே உண்மை எல்லாமே நீங்கள் எதுவும் இல்லைப்பா, உங்கள் கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் திறமை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சப்பா உங்களை குறித்து நீங்கள் என்ன காரியத்தை வச்சுருக்கீங்களோ அப்பா அதனால் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படிதல் விசுவாசத்தையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் முதல் நல்ல பிதாவே. ஆமென்.